வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சிறல வரக்கூடிய எபிசோட் என்ன மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். முத்து வந்து அவசர அவசரமா வீட்டுக்கு வந்துட்டு, அப்பா அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் தனியா அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி அண்ணாமலை என்னடா ஆச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப முத்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, வெளில வாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கூட்டிட்டு போறாரு. அந்த நேரத்துல அண்ணாமலை கேட்கறாங்க, டேய் சரி அதான் வந்தாச்சு என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்டுட்டு இருக்காரு. ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப முத்து சொல்றாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, நம்ம பார்லமா பத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அண்ணாமலை கேக்குறாங்க, என்னடா சொல்ற, ரோஹினி என்ன பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பா பார்லமா மலேசியால இருந்து வரவே இல்லப்பா, நமக்கெல்லாம் சந்தேகம் இருந்துச்சுல, எனக்கு தான் முக்கியமா சந்தேகமே இருந்துச்சு. ஆனா பாருங்க இப்ப கன்ஃபார்மே ஆயிருச்சு, அந்த பார்லமா மலேசியால இருந்து வரவே இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அண்ணாமலை சொல்றாங்க, டி என்னடா சொல்ற, எப்படா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்பதான் முத்து வந்து மணியோட வீடியோ எடுத்து காமிக்கிறாங்க. சோ அவர் வந்து ஒத்துக்கிறாரு. அப்ப மணி சொல்றாரு, அந்த வீடியோல நான் வந்து எல்லாருக்கிட்டுமே எல்லா உண்மையும் சொல்லிடுவேன்ப்பா, சும்மா நடிக்க தான் வந்தேன், உங்க வீட்டுல என்ன பிரச்சனை எனக்கு எதுவுமே தெரியாது, காசு கொடுத்தாங்க நான் வந்து நடிச்சுட்டு போனேன் அப்படின்னு சொல்லி மணி போன் சொல்றாரு. சோ இது கேட்டோம்னா அண்ணாமலைக்கு ரொம்ப ஷாக்கு, என்னடா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி முத்துவை கேட்கிறாரு. பாத்தீங்களாப்பா இவரு எங்க பக்கத்துல தான் கறி கடை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. டி என்னடா அப்ப இது இவ்வளவு பொய் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்கறாங்க. அப்ப முத்து சொல்றாங்க, தெரியலப்பா என்ன அதான் எனக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி முத்துவும் அண்ணாமலையும் உள்ள போறாங்க விஜயா பாக்குறதுக்காக. இந்த மாதிரி முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இந்த மாதிரி ரோஹினியை பத்தி உனக்கு எந்த அளவுக்கு உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்கிறாரு. அப்போ விஜயா சொல்றாங்க, ஐயங்க ஏன் இப்ப கேக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ சொல்லு கேக்குறேன்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சொல்றாங்க, இந்த மாதிரி மசாஜ் பண்றதுக்காக போயிருந்தேன். அந்த நேரத்துல தான் பார்வதி சொன்னா இந்த பொண்ணோட ஊரு மலேசியான்னு சொன்னா அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்ப அவ்வளவுதான் உனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்கறாரு. அப்ப விஜய் சொல்றாங்க, ஆமாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப முத்து சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த பார்லமா மலேசியாலாம் கிடையாதா, இங்கதான் பக்கத்து ஊர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப விஜய் கேக்குறாங்க, ஏய் என்னடா உளறிட்டு இருக்க, ஏதோ பொறாமலை பேசிட்டு இருக்கியா என்ன அப்படின்னு சொல்லி விஜய் கேக்குறாங்க. அப்பதான் முத்து வீடியோ எடுத்து காமிக்கிற. காமிச்சிடணும் அவங்களுக்கும் ஒரே ஷாக்கு, டேய் என்னடா இது அப்படின்னு சொல்லி ஷாக்கே நின்றுட்டு இருக்காங்க. சோ அப்பதான் முத்து சரி மனோஜ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மனோஜை போய் கூட்டிட்டு வராங்க. விஜயா வந்துட்டு அவங்ககிட்ட இந்த விஷயத்தெல்லாம் கேட்கறாங்க, ரோஹினி மலேசியால இந்த போட்டோ பாஸ்போர்ட் அது மாதிரி ஏதாச்சும் காமிச்சிருக்காளா அப்படின்னு சொல்லி முத்து கேட்கறாரு. அப்ப மனோஜ் கேட்கறாங்க, டே அதெல்லாம் ஒண்ணும் இல்லையடா, அது காமிச்சதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி நக்கலா பேசிட்டு இருக்காரு. சோ அப்ப முத்து கேட்கறாரு, சரி அவங்க சொந்தக்காரங்க கான்டாக்ட் யாராச்சும் சிறுமோனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கும் மனோஜ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இப்போதைக்கு நீ இதெல்லாம் பதில் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்கறாரு. டேய் வரலாமா மலேசியா இல்லையாமாடா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மனோஜ் என்ன சொல்ல, டேய் என்னடா விளையாடிட்டு இருக்க, ஏதோ பொறாமையில பேசிட்டு இருக்க போல, நீமா பாருமா இவன் என்ன பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்கறாரு. அப்பதான் முத்து வீடியோ எடுத்து காமிக்கிறாரு. இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கு. சரின்னு சொல்லி விஜய் வந்து ரொம்ப கோவமா ஏன்ஸ் நிக்கிறாங்க, நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாரு, வேணாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட்லாம் இருக்கா, உங்க வீட்டு அட்ரஸ் பழைய வீட்டு அட்ரஸ்லாம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம், என்ன பதில் சொல்றான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. சரி சொல்லி விஜயா போறாங்க. போன உடனே பொறுமையா கேட்கறாங்க, ஏமா இந்த மாதிரி உன்னோட பாஸ்போர்ட் இந்த பழைய வீட்டோட அட்ரஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ ரோஹினி சொல்றாங்க, இல்லையான்ட்டு ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த மாதிரி வித்யா வீட்டுல தான் இருக்கும் என்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. சரி இப்ப எடுத்துட்டு வர சொல்லு, அப்படி இல்லைன்னா போட்டோ எடுத்தாச்சும் அனுப்பிவிட சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரோஹினி சொல்றாங்க, இல்லையான்ட்டி அவ வேலைக்கு போயிருப்பா, இப்பெல்லாம் கூப்பிட முடியாது அவளை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாரு, பாரலாமா ரொம்ப நடிக்காத, எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, ரொம்ப நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ரோஹினி சொல்றாங்க, முத்து என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ வந்து விஜயா பலாருன்னு அடிச்சு அந்த வீடியோ எடுத்து காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.